meditating on the cross means not sitting sad that Jesus died on the cross, eating vegetarian food, eating kanji. That is not meditating on the cross. சிலுவை தியானம் என்று சொன்னோன்னா ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு கறி மீனெல்லாம் சாப்பிடாம இன்னைக்கு நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துக்கத்தோடு இயேசு மரித்து விட்டாரே என்று சொல்கிறதல்ல சிலுவை தியானம். Recently it happened to me, it shocked me. இப்ப சமீபத்தில் ஒரு காரியம் நடந்து அது என்னை ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. I won't tell where it is. If they're watching me they will know. நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா கேமரால அதை பார்த்து கொண்டிருந்தாலும் இருப்பாங்க அவங்க. I went to a place, we went to a restaurant to eat because we were traveling. It was already 4 o'clock, 3 o'clock in the afternoon. We have not eaten. So we went to eat some lunch. அப்படியாக ஊழியம் முடிச்சுட்டு ரொம்ப பசியோட வருகிற 3-4 மணி ஆகிவிட்டது. சரி எங்கேயாவது சாப்பிடலாம் மத்தியானம் என்று சொல்லி ஒரு இடத்துக்கு போனோம். So we took a place, a table where 6 people can sit or 7 people can sit. அப்படியாக ஒரு 6-7 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு டேபிள்ல போய் உட்கார்ந்துட்டோம். But certain people came and told, we will not sit here, we will sit in the other table. ஆனா சிலர் வந்து அதில் சொன்னாங்க, நாங்க இதுல உட்கார மாட்டோம், கொஞ்சம் தள்ளி இருக்கிற டேபிள்ல தான் உட்காருவோம். So I leaned to the person who was saying, what is the problem? Why do they want to sit there? Why can't they sit here? நான் அப்ப என் பக்கத்துல கேட்டேன், ஏன் இதுல உட்காராம அங்க போய் உட்காரணும்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டேன். That person just smiled. அவர் வந்து அப்படியே மெதுவாக சிரிச்சாரு. நான் சொன்னேன், இல்ல சொல்லுங்க, எனக்கு தெரியணும் ஏன் அவங்க உட்கார்றாங்க. They said Lent days. I said, what? Lent days they cannot sit with me? They said, no, you're going to eat meat. They will not see meat. They want to sit at another table, eat vegetarian. இது வந்து இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளை நினைவுக்குற அந்த தபசு காலமா இருக்கிறது. ஆனா இங்க இருந்தாங்கன்னா நீங்க வந்து கரிமீன் சாப்பிடுவீங்க, அவங்க அதை சாப்பிட மாட்டாங்க, அதனால தள்ளி போய் இருந்து சைவ உணவு சாப்பிடுன்னு என்று சொல்கிறார். That is not going to transform your life. இது உன்னுடைய ஜீவியத்தை மாற்ற போகிறது அல்ல. Only the power of the cross will change your life. Amen. சிலுவையின் வல்லமை ஒன்றுதான் உன்னை மாற்ற முடியும். What do you believe in your heart about the cross changes your life. உன்னுடைய இருதயத்திலே சிலுவை குறித்து என்ன விதமாய் நினைக்கிறாயோ அதுதான் உன்னை மாற்றும். The power of forgiveness should manifest in your life. That is what means to have the revelation of the cross. சிலுவை குறித்த வெளிப்பாடு உனக்கு இருக்கிறது என்றால் மன்னிக்கிற சுவாபம், ஏற்றுக்கொள்கிற சுவாபம் உனக்கு தேவை.